டாக்டர் சிவா காணொளி நேயர்களுக்கு வணக்கம். இப்பொழுது நான் உங்களிடையே எனது கருத்துக்களை முன்வைக்கிறேன். மகாராஷ்டிரா தேர்தலுடைய முடிவு, அதே போல் ஜார்க்கண்ட் மாநிலத்தினுடைய முடிவு. இங்கே மகாராஷ்டிராவில் ஏறத்தாழ 288 எம்எல்ஏக்கள் உள்ள ஒரு பேரவை சட்டமன்றம். அதுபோல் அங்கே கிட்டத்தட்ட 88 போல் அங்கேயும் அது 81 தான் அப்படின்னு வந்தது. அங்கே காங்கிரஸ் கூட்டணி ஜெயிச்சிடுச்சு. அங்கே காங்கிரஸினுடைய கூட்டணி வந்ததுன்னா ஹேமந்த் சோரன் சீஃப் மினிஸ்டர் ஆக போகிறாரு, தனி மெஜாரிட்டி வந்துடுச்சு. அதேமாதிரி இங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பாஜக கூட்டணி மகா யுத்து அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்கிறாங்க. நம்ம சுருக்கமாக என்ன நான் பார்க்குறது அப்படின்னா, பிஜேபி கூட்டணி, காங்கிரஸ் கூட்டணி, இதர கட்சிகள் அப்படிங்கிறது. இப்போ இங்கே மகாராஷ்டிராவில் நல்ல மெஜாரிட்டி வந்துட்டாங்க. கிட்டத்தட்ட 255 வந்துட்டாங்க. 288ல் 255. காங்கிரஸ் 50 கூட வரல, 48 என்னமோ வந்திருக்கிறாங்க அவங்க கூட்டணியில். அதில் சரத் பவார் முக்கியமாக இருக்கிறாரு. அப்புறம் சிவசேனா, உத்தவ் தாக்கரே இவங்க இருக்கிறாங்க. அப்போ என்ன ஆச்சுன்னா, எதிர்கட்சி அந்தஸ்து கூட வரவில்லை என்பது ரொம்ப முக்கியமானது. சரி, இப்படி மாபெரும் வெற்றி அடைவதற்கு என்ன காரணம்? இப்போ நீங்கள் நடைமுறையில் இன்று சமூக வலைத்தளங்களில் எல்லாத்துலேயுமே ஊடகங்களில் வர பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இந்தியாவினுடைய மரியாதை வெளிநாட்டில் கேள்விக்குறியாக்கப்பட்டிருக்கிறது. அதில் அதானியினுடைய ஒரு இந்த பங்கு சந்தையில் நடந்து கொண்ட விதத்தினால கிட்டத்தட்ட என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு 2.5 லட்சம் கோடி நட்டம் ஏற்பட்டிருக்கு. $225 மில்லியன் லாஸ் முதலீட்டாளர்களுக்கு. இது ஈடு செய்யப்படுமா இல்லையாங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இதற்கெல்லாம் அடிப்படை காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, அதானிக்கு ஹார்பருக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 12 போயிருக்கு. அது எப்படி போச்சு அவர்கிட்ட அப்படின்னு. அப்போ இந்த மத்தியத்தில் இருக்கின்ற நம்ம தலைமை அமைச்சர் மோடி தான் இதுக்கு எல்லாமே பொறுப்புங்கிற மாதிரிலாம் ராகுல் காந்தி ரிசைன் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் பேசிட்டார். அதானியை அரெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்திருக்கு. இந்த மாதிரி காலகட்டத்தில் மிகுந்த ஒரு மாபெரும் வரலாறு காணாத 1972க்கு பிறகு இது போன்ற ஒரு வெற்றியை பாஜக அடையவில்லை, RSS அடையவில்லை, இந்த கூட்டணி அடையவில்லை. மகாராஷ்டிராவில் நாங்கள் வந்திருக்கிறோம் அப்படின்னு பெருமைப்படுவதற்கு என்னங்கிறதுக்கு கொஞ்சம் பகுப்பாய்வு பண்ணனா அப்படின்னு கேட்டால், அங்கே மெயினாக ஐட்டம் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த இதில் பகவத்கீதையில் என்ன சொல்லுவான்னா, வெற்றி எய்தர் பை ஹூக் ஆர் பை குறுக்கு, எப்படியோ வெல்லணும். அந்த போகின்ற வழிமுறைகள் அது எத்திக்கலா இருக்கட்டும், அன்எத்திக்கலா இருக்கட்டும், ஜஸ்டா இருக்கட்டும், அன்ஜஸ்ட், அதை பத்தி கவலைப்படாத, வெற்றி அடையணும் அப்படிங்கிறதா நோக்கம். அது போலதான் இப்ப மகாராஷ்டிரா நடந்திருக்கு. அது என்ன முதல்ல என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, சிவசேனாவை உடைத்து ஏக்நாத் சிண்டே பிரிச்சுட்டாங்க. இதுதான் உண்மையான சிவசேனான்னு சொல்லி கோர்ட்டிலேருந்து, அங்க பம்பாய் கோர்ட்லேருந்து எல்லாத்தையும் சொல்லி, அந்த உச்ச நீதிமன்றத்தில் கூட இருந்து அதுக்கு இன்னும் தீர்ப்பு வந்தது மாதிரி எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி, அதுக்குள்ள வைடி சந்திரசூட் அவர்கள் தலைமை நீதிபதி ஓய்வு பெற்றுட்டாரு. இன்னொருத்தவன் வந்துட்டார். இப்போ நான் என்னன்னா, உள்குத்து வேலை நிறைய செய்து கலசந்தி பண்ணி அங்கே பலரை கட்சி விட்டு கட்சி மாற செய்து அந்த மகாராஷ்டிரா. ஏன் அப்படின்னா, இன்னைக்கு இந்தியாவில் உள்ள முதலீடு, அதாவது முதலாளிகள், அதாவது மிகப்பெரிய மில்லியனர்ஸு, பில்லியனர்ஸு, உலக பணக்காரங்களாம் இருக்கிற இடம் மும்பை. நீங்கள் இவரு கூட பார்த்தீங்கன்னா, ட்ரம்ப்பை கூட மகாவிஷ்ணுன்னு எல்லாம் சொல்லி நம்ம பிஜேபியில் எல்லாம் போய் அங்கே நியூயார்க்கில் எல்லாம் அவருக்கு போஸ்டெல்லாம் போட்டு ஆதரவுலாம் தெரிவித்தாங்க நம்ம ட்ரம்ப் அவர்களுக்கு. அப்போ என்ன அப்படின்னா, அவருக்கு ட்ரம்ப் டவர்னு பம்பாயில் இருக்கு. அப்போ என்ன ஆயிடுது, குஜராத் மகாராஷ்டிரா 2 ஒன்று தான். அதில் உள்ள பணக்காரங்களாம் மும்பையில் இருக்கான். அப்போ இங்கிலீஷ் நம்ம என்னன்னா, ஃபினான்சியல் கேபிட்டல் ஆஃப் இந்தியா மும்பை, மிந்தி பம்பாய், இப்போ மும்பை. அங்கே இயற்கையாகவே என்ன அப்படின்னு சொன்னால், இந்த பால் தாக்கரே
கட்சி தான் சிவசேனா. இன்னும் சொல்ல போனீங்க அப்படின்னு சொன்னா அது வந்து பிஜேபி அவங்களும் 2 பேரும் நெருக்கமா இருந்தவங்க. அதுல என்ன, காங்கிரஸ் கூட்டணியில இருக்காங்க. அதுலயே நம்ம சில முரண்பாடு. எப்படின்னா பிஜேபிக்கு அவருக்கும் தகராறுன்னு வந்தாங்க. ஆனா சித்தாந்த ரீதியில சரியா அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, சித்தாந்த ரீதியில பாத்தீங்கன்னா காங்கிரஸ் வேற, இவங்க வேற, ஆனா கூட்டணியில இருங்க. இது உள் முரண்பாடு. எப்படி அப்படின்னா, அங்க பட்னாவிஸை பிடிக்காது, ஏக்ஸிண்டே பிடிக்காது. ஏன்னா சிவசேனாவில் பிரிச்சுக்கிட்டு தனியா போய் முதலமைச்சர் ஆயிட்டாரு. அவருக்கு இங்கே சிவசேனாவில் எம்எல்ஏலாம் பணம் கொடுத்து வாங்கிட்டு போயிட்டாங்க. அப்ப சரத் பவாருடைய அண்ணன் பவன் தான் அஜித் பவார், அவரு எதிரில் இருக்காரு. இப்ப வேடிக்கை பாருங்க. அப்ப உத்தவ் தாக்கரேனுடைய கட்சியில இருந்து வெளியில போனவர் ஏக்நாத் சிண்டே. அதே போல சரத் பவாருடைய அண்ணன் பையன் தான் அஜித் பவார். அவர் எப்படி போனாரு எப்படின்னா, கிட்டத்தட்ட கூட்டுறவுல மகாராஷ்டிராவில் உள்ள வங்கியில 60,000 கோடி அவர் மனைவி எல்லாம் கையாடல்ன்ற ஒரு குற்றச்சாட்டு இருந்தது. உடனே அங்க கட்சி மாறி அந்த ஏக்நாத் சிண்டே அரசு அமைப்பதற்கு இருந்து பட்னாவிலாம் இவங்கெல்லாம் ஒன்று இருந்து கடைசியில் என்ன ஆயிடுச்சு, அது வந்து அப்படியே வெய்விடு. அந்த கேஸ் என்னாச்சுன்னு தெரியாது. பட்னாவிஸுக்கும் அந்த குற்றச்சாட்டு அவரோட மனைவிக்கெல்லாம் இருந்தது. இப்ப என்ன ஆயிடுதுன்னா, இந்த மராத்தா மகாராஷ்டிரா அரசியலை பார்த்தீங்க அப்படின்னா இப்படியெல்லாம் செய்து எதிரிகளை சிதறிடுச்சு, சின்ன பின்னமாக்கி இப்ப என்ன ஆயிடுச்சு, இவங்க ஜெயிச்சுட்டாங்க. இப்ப ஜெயிச்சதுக்கு பின்னாடி என்ன அப்படின்னு சொன்னா, முதல் பாயிண்ட் வந்து கூட்டணி. அது மட்டும் இல்ல, பணம் நிறைய விளையாண்டது. கடைசி ஒரு 3 மாசம் 4 மாசத்துல 10,000 கோடி ரூபாய் வாரி இறைச்சிருக்காங்க. எப்படி அப்படின்னா, பெண்களுக்கு வந்து 1,500 ரூபா மாதம் கொடுக்கறத 3 மாசமா கொடுத்துட்டாங்க. இப்ப அவங்களுடைய வாக்கு வங்கி அதிகரித்திருக்கு, இவங்களுக்கு போட்டிருக்காங்க அப்படின்னு. இன்னொன்னு என்னன்னா, மண்ணின் மைந்தர்களுக்கு வேணும் 80% போல வேலையில முன்னுரிமை வேண்டும் மராத்தியர்கள்னா, அதை நான் செய்வேன். சாதி அடிப்படையில நான் கணக்கெடுப்பேன் எல்லாம். இது என்ன ஆச்சு, இந்த அறிக்கை எங்க இருந்துன்னா காங்கிரஸ்ல உள்ளதை எடுத்துக்கிட்டாங்க. காங்கிரஸ்ல என்ன பண்ணான் அப்படின்னா, அவன் அரவிந்த் கெஜ்ரிவால் தான் எடுத்துக்கிட்டான். சரி, இப்ப அதானி இப்ப 6 பேருக்கு வந்து சொல்லியிருக்கான். இன்டிக்டட் அப்படின்னா குற்றவாளி வந்து சாட்டப்பட்டு எஃப்ஐஆர் போட்டு அமெரிக்க நியூயார்க்கு நீதிமன்றத்திலிருந்து இங்க வந்திருக்கு. இங்க உள்ளதுக்கு வந்து எந்த ப்ரூஃப் இல்லாம எதுவுமே இல்லாம பிரிவெண்டிவ் அரசுன்னு சொல்லி சிசோடியாவில இருந்து அரவிந்த் கெஜ்ரிவாலை உள்ள வச்சில்ல, இவனும் யாரும் வைக்கல, எல்லாமே குற்றச்சாட்டு இருக்கு. அப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இவங்க வந்து ஒரு சாராரை ஆதரிப்பது, அவர்கள் வந்து தவறு செய்தா கண்டுகொள்ளாம இருப்பது, இல்லை என்றால் தன்னுடைய அதிகார அமைப்புக்கு தன்னுடைய அரசியல் அதிகாரத்துக்கு வருவதற்கு தடையாக உள்ளவர்களுக்கு மீது இடி ஐடி இதெல்லாம் போடுறது. இப்ப இந்த மாதிரி நடந்ததுனால என்ன ஆயிடுச்சு, எல்லாரையும் செயலிழக்க வச்சு. அப்போ வந்து என்ன மெயினா இந்த பொருளாதார ஃப்ரீ பீஸ்ன்னு அதை முதல்ல 2014 வந்து நரேந்திர மோடி திமுக அரசெல்லாம் பயங்கரமா திட்டினாரு. இப்படி எல்லாம் கொடுத்தோ பொருளாதாரம் வளருமா, மக்கள் வரி பணத்தை வந்து வீணாக்குறீங்கன்னா சொன்னார். கடைசியில் என்ன தீர்மானிச்சுன்னா, இந்த இபிஎஸ் நடத்தி பெண்களுக்கு ஸ்கூட்டர் தர்றேன்னாரு. அந்த விழாவுக்கு வந்துட்டு போனார். இதனால முன்னாடி ஒன்று பேசுறது பின்னாடி ஒன்று பேசுறது, எதுலேயும் ஒரு கன்சிஸ்டன்சி கிடையாது. இதை வந்து என்ன பண்ணிட்டாங்க, நல்ல அது மட்டும் இல்லை. இப்போ நான் ஒரு விதத்தில் நினைக்கிறேன், இந்த காங்கிரஸ் கூட்டணி குறைந்து அவர்கள் வந்தது கூட ஒரு விதத்தில் நல்லது. ஏன்னா ஏகப்பட்ட சலுகைகளை வந்து இவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நிறைய வந்து 4,000 ரூபாய் வேலை இல்லாதவனுக்கு மாசம் தருவேன், இப்படியெல்லாம் கொண்டிருக்காங்க. இப்படியெல்லாம் இதை இவங்க சொல்லியிருந்தா, இவங்க ஆட்சியில் வந்தா இந்த காங்கிரஸ் சரத் பவார் உத்தவ் தாக்கரே வந்து கொடுக்க முடியாது. எப்படி டிஎம்கேக்கு 2வது அந்த மெட்ரோ ட்ரெயினுக்கு பணம் கொடுக்க முடியான்ட்டாங்க, நீங்களே பார்த்துங்க அப்படின்னு நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் சொன்னாங்க. அப்ப தமிழக முதல்வர் ஸ்டாலின் போய் பார்த்து பேசின பிறகுதான் ஒரு 8,000 கோடி கொடுத்தாங்க. அந்த நிலைமை வரும். அதனால இந்த வகையில அதே நேரத்தில் என்ன ஒரு சந்தோஷம் அப்படின்னா, 4.5 லட்சம் ஓட்டு குறையாமல் வாங்கி வயநாட்டில் பிரியங்கா காந்தி ஜெயிச்சிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு. அது மட்டும் இல்லை, கர்நாடகாவில் இருந்த உள்ளாட்சி தேர்தல் எல்லாம் காங்கிரஸ் வந்திருக்கு. அதனால இது வந்து டவுன் நாட் டெட். இது ஒரு பிரத்திகை. அது ஜார்க்கண்ட்ல நல்லா ஜெயிச்சுட்டாங்க.
அப்ப காங்கிரஸ் கூட்டணி அங்க வந்துட்டு. அந்த மாதிரி இருக்கும் போது நம்ம என்ன ஒரு அனலைஸ் பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னா, அந்த P.A. சாமுவல்சன் அப்படின்னு நோபல் பரிசு பெற்ற MIT மசாசூசெட்ஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, அங்கதான் டாக்டர் சுப்பிரமணிய சாமி எல்லாம் போய் PhD பண்ணார். அவர் சொல்லுவார், when money speaks all other conversations are silent. பணம் பேச ஆரம்பித்து விட்டால் மற்றவர்களுடைய குரல் வந்து அமுக்கப்பட்டு விடுகிறது, மறைக்கப்பட்டு விடுகிறது, ஒதுக்கப்பட்டு விடுகிறது. அதுதான் மகாராஷ்டிரா நடந்திருக்கு. ஏன்னா தனக்கு வேணுங்கிறவங்களுக்கு நிறைய பணம் ஒதுக்கிறது, இல்லாதவனுக்கு பணம் இல்லாம பண்றது. அதனால இன்னைக்கு மராத்தால ஜெயிச்சிட்டாலும் கூட நான் என்ன நினைப்பேன்னா, இந்திரா காந்தி இறந்து ராஜீவ் காந்தி வந்தப்ப காங்கிரஸ் பெறாத வெற்றியா, அதே மாரி கலைஞர் வந்து கட்சி எம்ஜிஆர் விட்டு வந்த பிறகு இந்திரா காந்தி எல்லாம் இறந்த பிறகு அதே 71 அவர் வாங்காத வெற்றியா? பிறகு ஒரே ஒரு MP வாங்கினாங்க, அவங்க எதிர்கட்சியிலும் ஒரே ஒரு MP வந்தாங்க. அது மாதிரி வர்றது போறது. இதே நம்மளுடைய ராகுல் காந்தி வந்து கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் வரும்போது இவங்க பிஜேபி எவ்வளோ வாங்கியிருந்தாங்க? 303 வாங்கியிருந்தாங்க. இப்போ 240 போனாங்க. அப்போ ராகுல் காந்திக்கு வந்து எதிர்கட்சி ஒரு பொசிஷன் கிடையாது, அங்கீகாரம் கிடையாது, சட்டமன்ற அனுமதி கிடையாது, சட்டப்பூர்வமான. இன்னைக்கு எதிர்கட்சியாக உட்கார்ந்துருக்காரு. அதனால மகாராஷ்டிரா என்பது ஒரு வித்தியாசமான ஒரு மாநிலம் அங்கே நடந்துட்டு. இதில் வந்து என்னன்னா, எலான் மஸ்க் சொன்னது போல என்னன்னா, எவ்வளோதான் இருந்தாலும் EVMல மாற்றம் செய்ய முடியும் அப்படின்னு சொன்னான். அவன் இப்போ இந்த கூட்டணியில் இருக்கான். அதனால இது குறித்தும் பல்வேறு சந்தேகங்கள் எழுப்பப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் இந்த வெற்றி என்பது எதை காட்டுகிறதுனா, கூட்டணி RSS BJP நல்ல களப்பணி செய்திருக்காங்க. அதை காங்கிரஸ் செய்யவில்லை. அதை செய்ய வேண்டும் என்று கூறி நிச்சயமாக காங்கிரசுக்கு எதிர்காலம் உண்டு என்று கூறி விடைபெறுகிறேன்.